எக்ஸசைஸ் 2.1 பார்த்துக்கோ. டேய் கவனி. அதில் வந்து கிளாசிஃபை ஈச் எலமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கு. அந்த கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதுக்குள்ளே இந்த செட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதாவது நேச்சுரல் நம்பரில் இருக்குமா, கியூன்றது என்னது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க, ஆர்ன்றது ரியல் ஆர் மைனஸா, ஆர் மைனஸ் கியூ அப்படின்னா இர்ரேஷனல் நம்பர். டேய் உனக்கு தெரியுமா பார்த்துக்கோ, என்னன்றது நேச்சுரல் நம்பர் தெரியுங்களா, ஹோல் நம்பர்ன்றது ஹோல் நம்பர் டபிள்யூ, இன்டிஜர்ன்றது இசட். அம்மா பார்த்துக்கோ, ஆர்ன்றது ரியல் நம்பர், அந்த எழுத்துக்களை குறிக்கிறது. கியூன்றது ரேஷனல் நம்பர். கியூன்றது ரேஷனல் நம்பர். கியூ டேஷ்ன்னு சொல்லுவாங்க இர்ரேஷனல் நம்பரை. இர்ரேஷனல் நம்பரை கியூ டேஷ்ன்னு சொல்லலாம், அல்லது ரியல் நம்பர்ல இருந்து ரேஷனல் நம்பரை கழிச்சிட்டோம்னா கிடைக்கும். அதை தான் அவன் ஆர் மைனஸ் கியூன்னு கொடுத்துருக்கான். அதுக்கு பேர் இர்ரேஷனல், மறந்துடாத. புரியுதான்னு பார்த்துக்கோ. இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சாதான் நம்ம இங்கே ஆன்சர் பண்ண முடியும். இந்த √7 அப்படின்றது எதில் இருக்கு இந்த செட்டில் அப்படின்னு கேட்குறான். √7ன்றது இர்ரேஷனல் நம்பர். √7 அப்படின்றது இர்ரேஷனல் நம்பர். √7, √2, √3, √5 அந்த மாதிரி உள்ளது இர்ரேஷனல் நம்பர், மறந்துடாத. அப்போ எதில் இருக்கும் அப்படின்னா கியூ டேஷ்னு எழுதலாம், இல்லைன்னா ஆர் மைனஸ் கியூன்னு எழுதலாம். சொல்கிறது புரிஞ்சுக்க. ஃபஸ்ட்டு ஒன்று, √7 அப்படின்றது எதுக்குள்ளே இருக்கும்னா இர்ரேஷனல் நம்பரில் இருக்கும். ஒன்று கியூ டேஷ்னு எழுது, இல்லை அதில் கொடுத்த கொஸ்டினை எழுதணும், ஆன்சர் எழுதணும் அப்படின்னா ஆர் மைனஸ் கியூன்னு எழுதணும். புரியுதான்னு பார்த்துக்க சொல்கிறது. அவன் கொடுத்த ஆன்சர் அப்ளை பண்ணுறேன். அதில் கொடுத்துருக்கு பாரு மேலே, நேச்சுரல் நம்பர் அந்த மாதிரி கொடுத்ததில் உட்கார். செகண்ட் ஒன் வந்து -1/4 இருக்கு. -1/4 இருக்கு. ஆமாம், ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுக்குங்க. நம்பர் லைன் இருக்குல்லடா தம்பி, இது வந்து நம்பர் லைன். இது ஃபுல்லாமே ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறது. எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். இதில் உள்ள எவ்வரி நம்பர் இருக்கு பாரு, 1, 2, 3, 4 இந்த மாதிரி இருக்கும்ல, எல்லாத்துக்குமே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இது P/Q ஃபார்ம். P/Q ஃபார்ம் அப்படின்னா இது இங்கே போயிடும். எந்த ஃபார்மில் போயிடும்? ரேஷனல் நம்பருக்கு போயிடும். அதுக்கு சொல்ல வரேன். எவ்வரி நம்பர் P/Q ஃபார்மில் இருக்கும். அப்போ ரியல் நம்பர் ஃபுல்லாமே ரேஷனல் நம்பர் தான். எதுக்காண்டி சொல்கிறேன்னா -1/4 கொடுத்துருக்கு, அது ரேஷனல் நம்பர் Q அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க. அதுக்காண்டி சொல்ல வந்தேன். புரியுதான்னு பார்த்துக்க. இந்த -1/4 ஃப்ராக்ஷன் இருக்கு, கீழே வந்து 0 வரக்கூடாது, மேலே 0 வரலாண்டாமா. இந்த இதுவும் இப்போ தான் சொன்னேன் உண்ட, அந்த நம்பரில் உள்ளதான் இது. இதுவும் P/Q ஃபார்ம் தான், ரேஷனல் நம்பர் தான். சொல்றத புரிஞ்சுக்கோ. ரியல் நம்பர்ல உள்ள எல்லா நம்பர் லைன்ல இருக்குல்ல, அது எல்லா நம்பருக்கும் கீழே என்ன இருக்கும்? 1 இருக்கும். அப்ப 0க்கும் கீழே என்ன இருக்கும்? கவனி, 0 கீழே என்ன இருக்கும்? 1 இருக்கத்தான் செய்யும். அப்ப அதுவும் தான் ரேஷனல் நம்பர் தான். P/Q ஃபார்ம் தான் இதுவுமே. P/Q ஃபார்ம் தான். இது ரேஷனல் நம்பர்ல எடுத்துக்கலாம், 0ன்னு வந்துச்சுன்னா ஹோல் நம்பர்லையும் எடுத்துக்கலாம். நான் சொல்றேன் புரியுதான்னு பார்த்துக்க. அந்த மொத்தமாக ஆன்சராக எடுத்தோம்னா 0 வரும், ஹோல் நம்பர்ல எடுத்துக்கலாம். கவனி, பேர் என்ன மோஹித்து, P/Q ஃபார்ம்லாம் எடுத்துக்கலாம். எதை? 0வை. அதே மாதிரி இது நான் எழுதிட்டேன். இப்போ -1/4 அப்படின்றது இது ஃப்ராக்ஷனாக இருக்கு, P/Q ஃபார்ம்ல இருக்கு. அப்போ ரேஷனல் நம்பர்ல இருக்கு. எதில் இருக்குன்னு பார்த்துக்க, Q. செகண்ட் ஒன் புரியுதான்னு பார்த்துக்க. தேர்ட் ஒன் வந்து 0. அதைத்தான் இப்போ நான் நேரம் கத்திக்கிட்டு இருந்தேன். இந்த அவரையும் கொடுத்துட்டான். 0ன்றது உனக்கு தெரியும் ஹோல் நம்பர்ல, அல்லதுன்னு எழுதிட்டு கூட எழுதலாம். என்ன இருக்குன்னா P/Q ஃபார்ம்ல இருக்குனால எதில் இருக்குன்னு அர்த்தம்? Qல இருக்குன்னு எழுதலாம். இல்லை கமா போட்டு எழுதுறனா எழுதிக்க. ஆன்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க. ஆன்சர் வேணா பார்த்துக்கோ. 0க்கு ஹோல் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தா ஓகே, இல்லைன்னா ரேஷனல் நம்பர் எழுதலாம் P/Qன்னு சொல்லிட்டேன். பார்த்துக்க, கவனமாக செஞ்சுக்க. நான் எப்படி நடத்துகிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கோ. கடைசியில் இருந்தால் முன்னாடி வர்றேன். 2.9 நடத்தினேன், அப்படி பின்னாடி, அதான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள் கஷ்டமாக தர்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால தான் சொல்கிறது, புரிஞ்சுக்கோ பொறுமையா. அடுத்து என்ன கேட்டிருக்கடா தம்பி? 3.14 பைக்கு வேல்யூ, அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. 3.14 ஆமாம், 314/100 எழுதலாம். அப்போ இதுவும் P/Q ஃபார்ம் தான். டிவைடில் தானே இருக்கு. அப்போ கீழே உள்ளது ≠ 0 தானே. அப்போ எதுக்குள்ளே தான் இருக்கும்?
ரேஷனல் நம்பர் தான் இருக்கும், கியூக்குள்ளே தான் இருக்கும் அந்த ரேஷனல் நம்பர். வா, புரியுதான்னு பாரு. ஃபஸ்ட்டு ஒன்று இர்ரேஷனல் நம்பர், மனப்பாடம் பண்ணிடாத, தயவு செய்து சொல்லிட்டேன். செகண்ட் அவ்வளோ கொடுத்து கேட்பாங்க சில நேரங்களில். செகண்ட் ஒன்று -1/4 ஃப்ராக்ஷனாக இருக்குது, கீழே நாட் ஈக்குவல் டு 0 இருக்குது, கியூ தான் இருக்கும், ரேஷனல் நம்பர் தான் இருக்கும். 0ன்றது ஹோல் நம்பரில் இருக்குன்னு உனக்கு தெரியும், அதை எழுதுனா மட்டும் எழுது. இல்லை சார் அப்படின்னா ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாமே ரேஷனல் நம்பர் தான், ரியல் நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். வாயில் வார்த்தையை சொல்கிறத கவனிச்சுக்கும். ஏன்னா கீழே ஃபுல்லாக 1 1 1 1 இருக்கும். அப்போ 0வையும் ரேஷனல் நம்பரில் சேர்த்துக்கலாம். அதனால் ஆன்சரில் எழுதியிருக்கான்னு தெரியல, கியூன்னு ஆன்சர் சேர்த்துருக்கேன், இல்லைன்னா விட்டுரு. ஓகேயா, ஏதாவது ஒன்று எழுதிக்க. 3.14 அப்படின்றது வந்து 314/100 எழுதலாம் பிபைக்யூ ஃபார்மில். அப்போ அதுவும் ரேஷனல் நம்பர் தான். சரியான்னு பார்த்துக்க. அடுத்து என்னடா இருக்குது, 4 இருக்குது, அது உனக்கு நல்லாவே தெரியும், இது நேச்சுரல் நம்பர் தான் இருக்கும். 4ன்றது ஆமாம், 4ன்றது நேச்சுரல் நம்பரில் இருக்கும். ஏன் ஹோல் நம்பரில் இருக்காதா? ஏன் இன்டிஜரில் இருக்காதா? ஏன் ரேஷனல் நம்பர் இருக்காதா? இருக்கும்ல, நல்லா யோசிச்சு பாரு. 4/1ன்னு போட்டால் ரேஷனல் நம்பரு, இன்டிஜரில் வராதா இது? வரத்தான் செய்யும். நீ ஒன்றை மட்டும் யோசிக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் சேர்த்து யோசிச்சு சொல்கிறேன். ஹோல் நம்பர்லேயும் வரத்தான் செய்யும். ரைட்டா தப்பா? ஏன்னா சில டீச்சர் வந்து அதை மட்டும் யோசிப்பாங்க ஆன்சர்னு. நீ இதில் எது வேணாலும் எழுதலாம், இதெல்லாம் எழுதுறேன் புத்திசாலி, எது வேணாலும் எழுதினாலும் ஓகே தான். இதுக்குள்ளே தான் அந்த 4 இருக்குன்னு சொல்ல முடியாதரா. 4 வந்து எதில் இருக்கலாம், ஆப்ஷன் இருக்குது பாரு. நேச்சுரல் நம்பரில் இருக்கலாம், ஹோல் நம்பரில் இருக்கலாம், நிதிஷ் புரிதான் பார்த்துக்கோ, இன்டிஜரில் இருக்கலாம், இதுலேயும் இருக்கலாம், ரேஷனல் நம்பரையும் இருக்கலாம். ஏன்னா 4/1ன்னு எழுதலாம் பிபைக்யூ ஃபார்மில். நீங்கள் நேச்சுரல் நம்பர் மட்டும் போட்டிருந்தா ஓகே, உன்னுடைய விருப்பம், எப்படின்னு பார்த்துக்கோ. அடுத்து வந்து 22/7, அது பார்த்தாலே உனக்கு தெரியுது பிபைக்யூ ஃபார்ம் தான். அப்போ எதுக்குள்ளே தான் இருக்கும், கியூக்குள்ளே தான் இருக்கும். 22/7 பிலாங்ஸ் டு என்னது, கியூ. புரியுதான்னு பார்த்துக்க கணக்க. அந்த சைடில் உள்ள தெரிஞ்சால் தான் இதை நான் அப்ளை பண்ண முடியும். அதனால் ஒவ்வொன்றையும் யோசிச்சுக்க, புரியுதான்னு பாரு. செகண்ட் ஸ்டெப்டா தம்பி. டேய், √3 இதை வந்து இர்ரேஷனல் நம்பர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. அம்மா கொஞ்சம் கவனிச்சுக்க, கஷ்டம் சொல்லிட்டேன். டேய் கவனி, இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் வச்சுக்கோ, என்னென்னா ரேஷனல் நம்பர்னு அப்படின்னு வச்சுக்கவேன். நான் இர்ரேஷனல் நம்பரை பேசலை, ரேஷனல் நம்பரை பேசுகிறேன். பிபைக்யூ ஃபார்மில் இருக்கும். கியூ வந்து நாட் ஈக்குவல் டு 0, ஸ்மால் லெட்டரில் போட்டுக்கிட்டாலும் சரி. பிபைக்யூ ஃபார்மில் இருக்கும், கியூ வந்து 0 கிடையாது. 0 ஆயிடுச்சுன்னா நாட் டிஃபைன் ஆயிரும், அதனால கீழே 0 கிடையாதுன்னு அர்த்தம். இது பார்த்துக்க. இதுக்கு காமன் ஃபேக்டர் 1 தான். காமன் ஃபேக்டர் 1 தான். 1ன்னா ஒன்றா நம்பர்னு சொல்கிறேன். 1 தானே, நீ வரல ஒரே சேம் நம்பர் நினச்சிடாது, அப்படி சொல்ல. 1 பிபைக்யூ ஃபார்மில் இருக்க எல்லா நம்பருக்குமே காமன் ஃபேக்டர் 1 தான். பார்த்துக்க. 1ஐ விட வேற ஏதாவது நம்பர் வந்தால் கண்டிப்பாக அது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது. என்ன நம்பராக மாறிடும், இர்ரேஷனல் நம்பராக மாறிடும். நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கு ரேஷனல் நம்பர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். காமன் ஃபேக்டர் என்ன சொல்லியிருக்கேன், இதை விட வேற ஏதாவது ஆன்சர் வந்துச்சுன்னா அது ரேஷனல் நம்பர் கிடையாது, எதா மாறிடும்னு கேட்குறேன். அப்படி யோசிச்சுக்க. ஏன்னா நம்ம எடுக்கையில் பார்த்துக்குங்க, நம்ம எடுத்துகிட்டு வரையில ப்ரூஃப்னு எடுத்துகிட்டு வர்றேன், தப்புல இருந்து சரின்னு சொல்லுவாங்க, தப்புல இருந்து சரின்னு சொல்லுவாங்க. அதாவது லெட்டு √3 இஸ் அ ரேஷனல் நம்பர்னு எடுக்கிறேன். நானா எடுக்கிறேன், தப்பா எடுக்கிறேன், தெரியுதா சொல்றது, ரேஷனல் நம்பர் அப்படின்னு எடுக்கிறேன். அவன் கொடுத்தது இர்ரேஷனல் நம்பர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு, அது எனக்கும் தெரியும் உனக்கும் தெரியும். நானா இர்ரேஷனலாக செக் பண்ண போகிறேன், இர்ரேஷனல் இல்லைன்னா என்ன சொல்லிடலாம். அப்போ தான் உன்ட்ட சொன்னேன், காமன் ஃபேக்டர் 1ன்னு இருக்கு, 1 வராமல் வேறு ஃபேக்டர் வந்துச்சு என்ன சொல்லிட வேண்டியதேன். அப்படி சொல்ல போகிறேன். இது ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டு காமன் ஃபேக்டர் 1 வருதான்னு பார்ப்போம். 1 வரலை, வேறு ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம எடுத்த தப்பு. என்ன தப்புனா, இது ரேஷனல் எடுத்துருக்கல, இது ரேஷனல் எடுத்தது என்னது தப்பு, ஆட்டோமேட்டிக்காக அந்த கணக்கு எதுக்கு போயிடும். இவ்வளோதான் கான்செப்ட், புரிஞ்சுக்கோ, சொல்லிட்டேன். தப்பாக எடுத்து சரியாக சொல்கிறோம். சரி, அப்போ √3 இந்த இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொன்னனால காமன் ஃபேக்டர் வந்து therefore 1 தான். டேய், காமன் ஃபேக்டர் இஸ் 1, மறந்துடாத, இதுதான் முக்கியமான இடம். சரி, லெட் √3 ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர் எடுத்தனால என்ன ஃபார்மெட்னா பிபைக்யூ ஃபார்மெட், ரைட் தானே. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட், இருபுறம் வர்க்கப்படுத்த,
சரியா சொல்றது? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். புரிஞ்சுக்க, நீனா என்னத்தை எழுதிடக்கூடாது சொல்லிட்டேன். இது சிபிஎஸ்சியில் உள்ள கொஸ்டின் சொல்லிட்டேன். ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா √3 ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை கியூ ஸ்கொயர். அப்போ 3 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை என்ன வந்துடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு அல்லது 3Q ஸ்கொயர்னு வந்துடும். சரியான்னு பாரு. சின்ன ஸ்டெப்பாக தான் நிறுத்தியிருக்கேன், புரியுதான்னு பார்த்துக்க. எழுதுறது வந்து ஒரு மாதிரியா தெரியும், ஆனால் கான்செப்ட் வைஸாக எழுதிக்கிட்டு இருக்கேன். √3ன்றது ரேஷனல் நம்பர்னு எடுத்திருக்கேன். அப்போ காமன் ஃபேக்டர் 1ன்னு சொல்லிட்டேன். P/Q ஃபார்ம்ல இருக்கும் √3 அப்படின்றத மென்ஷன் பண்ணி கணக்கு எடுத்துக்கிட்டே வர்றேன். எடுத்துட்டு வந்துட்டேன்னா இப்போ P ஸ்கொயர் ஈக்குவல் டு 3Q ஸ்கொயர்னு வருது. இந்த இடத்துல பாரு. அப்போ இதை 3ஆல வகுக்கலாமா இல்லையா? அப்படி இதனால வகுக்கலாம், 3ஆல வகுக்கலாம். அதுதான் இங்கே கணக்கு. பொறுமையாக பார்த்துக்க. இப்போ நான் கணக்குள்ள எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன் அப்படின்னா பாரு, பி ஸ்கொயர் இஸ் டிவைசபிள் பை 3. அதே மாதிரி therefore P இஸ் டிவைசபிள் பை என்னது, 3. சரியான்னு பார்த்துக்கோ. பி ஸ்கொயரே 3ஆல் டிவைட் பண்ணால் பி என்ன வந்துடும், 3ஆல் டிவைட் ஆயிரும். ஏன்னா 9 அப்படின்னா ஸ்கொயரில் இருக்குல்ல, அப்போ 3ஆல் என்ன டிவைட் ஆகும் அப்படின்ற அர்த்தம். அதுதான் இங்கே மீனிங். இது ஒரு ஸ்டெப்பு புரியுதான் பாரு, ஒரு ஸ்டெப்பு புரியுதான் பாரு. இப்போ நான் கணக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இங்கே கவனி, இதை 1ன்னு எடுக்க போகிறேன். இப்போ நல்லா கவனிச்சுக்க, பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு. பின்றது டிவைசபிள் பை 3ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ நானா எடுக்கிறேன்னா தட் இஸ், அதாவது லெட் பி இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒன்று எடுத்துக்க, 3K அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. 3 இன்ட்டு ஒரு மல்டிப்ளைன்னு எடுத்திருக்கேன், ஏதோ ஒரு நம்பர் கான்ஸ்டன்ட் நானா எடுத்திருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு போகிறோம். இதை வந்து சப்ஸ்டிடியூட்டிங் 1ல் பண்ணுறேன். 1 கணக்கு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு வர்றேன். பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகிறேன், வேற ஒன்றும் இல்லை, 3Q ஸ்கொயர். இப்போ பாரு, 3K ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3Q ஸ்கொயர். 9K ஸ்கொயர் ஈக்குவல் டு 3Q ஸ்கொயர். ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டான். Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னடா வரும், 3K ஸ்கொயர். வந்துருச்சான்னு பாரு. இதே மாதிரி அங்கே வந்துருச்சு பாரு. அப்போ Q ஸ்கொயர் இதே மாதிரி சென்டென்ஸ் எழுத போகிறேன். இதே மாதிரி சென்டென்ஸு இதே மாதிரி புரிஞ்சுக்கோ. Q ஸ்கொயர் இஸ் divisible by 3. Therefore Q is divisible by அப்போ Pயும் 3ஆல் டிவைட் ஆகுது, Qவும் 3ஆல் டிவைட் ஆகுது. அப்போ காமன் ஃபேக்டர் என்ன வருது, 3ன்னு வருது. Therefore காமன் ஃபேக்டர் இஸ் 3ன்னு வருது. கொஞ்சம் கவனி. என்ன கவனி அப்படின்னா, நம்ம எடுத்தது ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன், காமன் ஃபேக்டர் 1 தான் வரணும். இங்க என்ன வந்துருச்சு, அப்ப நான் எடுத்தது தப்பு அப்படின்னு அர்த்தம். நான் எடுத்தது தப்புனா ரேஷனல் நம்பர்னு எடுத்தது தப்புன்னு அர்த்தம். அப்ப அவன் நம்ம சொல்றேன், இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா, அவர் அசம்ப்ஷன் இஸ் ராங்னு சொல்றேன். நம்ம எடுத்தது தப்புன்னு சென்டென்ஸ் எழுதிக்கிறேன். அவர் அசம்ப்ஷன் அப்படின்ட்டு ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோ. அசம்ப்ஷன் இஸ் ராங், தவறு, நம்ம எடுத்துக்கொண்டது. எடுகோல்னு சொல்லுவாங்க, தவறு. therefore இல்லைன்னா எழுதலாம். ஏன் அப்படின்னா தட் இஸ், அதாவது காமன் ஃபேக்டர் இஸ் மோர் தேன் 1 அப்படின்னு இருக்கு. மோர் தேன் 1, ஒன்றை விட என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிருச்சு அப்படின்னு எழுதிருக்கேன். therefore √3 இஸ் an irrational நம்பர். புரியுதான் பாருங்கள். hence proof. இதெல்லாம் முக்கியமான கணக்கு, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ. என்ன தலால போட்டேன், irrational நம்பர். புரியுதான் பாரு. இதே மாதிரி √2 இருக்கும், ரெண்டையும் மைண்டில் வச்சு படிச்சுக்க. 5 மார்க்லாம் கிடையாது, 2 மார்க் தான். ஏன்னா √3 அப்படின்னு நான் அப்போதே சொன்னேன், நடத்தையிலே சொன்னேன்ல, அந்த ஃபஸ்ட்டு கணக்கு தேவையிலே சொன்னேன். √2, √3, √5, √7 இதெல்லாம் irrational நம்பர். அதுக்காண்டி அவன் கேட்குறான்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிக்க கூடாது. அது எப்படி அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். சரி, தேர்ட்ல என்னடா சொல்லியிருக்கு பாருங்கடா. கேட்கலையே வேண்டா. டே அம்மா, தேர்ட் சம்டா. ஆர் தேர் டூ டிஸ்டிங்க்ட் ரேஷனல் irrational நம்பர்ஸ் இருக்கு. 2 வெவ்வேறான
இர்ரேஷனல் நம்பர்னு சொல்லியிருக்கு. சரியா சொல்றது? நம்பர்ஸ் சச் தட் தேர் டிஃபரன்ஸ் இஸ் ரேஷனல் நம்பரா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. சொல்யூஷனை பார்த்துக்கோ, பொறுமையா செஞ்சுக்கோ. 2 எடுக்கிறேன் அம்மா, a பிளஸ் பி ரூட் 2 கமா ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, சி பிளஸ் டி ரூட் 2ன்னு எடுத்திருக்கேன். be the 2 irrational number. இதில் வேணா இங்கே கொஞ்சம் கவனி, சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதை இப்படி எடுத்துக்கிறேன், பின்னு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கவனிடா, இது ரெண்டுமே இர்ரேஷனல் நம்பர்னு எடுத்திருக்கேன். கொஸ்டினில் பார்த்துக்க என்ன சொல்லியிருக்குன்னு, 2 டிஸ்டிங்க்ட் இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான் சொல்லியிருக்கு. அப்போ இது 2 இர்ரேஷனல் நம்பரு. இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்ன இருக்குன்னா, இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இது 3மே ரியல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. எழுதிக்கலாம். லெட்டு ஏ கமா பி கமா சி ஆர் ரியல் நம்பர்ஸ்னு அர்த்தம். 2 சேர்ந்தா தான் இர்ரேஷனல் நம்பர். இந்த ரூட் இருக்கு பாரு, என்ன நம்பர் அது? இர்ரேஷனல் நம்பர். அதனால மொத்தமாக இர்ரேஷனல் நம்பராக மாறிடும், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ரெண்டுக்கு டிஃபரன்ஸ்னா மைனஸ் பண்ண போகிறேன். இது ரெண்டையும் ஏ பிளஸ் பி ரூட் 2 சி பிளஸ் பி ரூட் 2 எப்படி வேணா எடுத்துக்க, நம்பரோடு எடுத்து செய்யலாம். சரினா செஞ்சுக்கங்க. ஸ்கூலில் டீச்சர் வந்து நம்பரோடு எடுத்து செய்வாங்க. நான் ஏபின்னு கான்ஸ்டன்ட்ல எடுத்திருக்கேன், மாறிலி இல்லை. சரி, உள்ளே கொண்டு போ. ஏ பிளஸ் பி ரூட் 2 மைனஸ் சி மைனஸ் பி ரூட் 2 இது ரெண்டும் கேன்சல் பண்ணிட்டா ஏ மைனஸ் சி. உன்ட சொன்னேன், ஏபிசின்றது என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்? ரியல் நம்பர்ஸ் சொல்லியிருக்கேன். அது வந்து ரேஷனல் நம்பர் தானே. ரியல் நம்பர்ன்ற எல்லாமே வேணா எழுதிக்கணும், எழுதிக்க. ரியல் நம்பர் ஆர் ரேஷனல் நம்பர் வேணா எழுதிக்க. ரேஷனல் நம்பர் நான் அப்போதே உன்ட்ட சொல்லி, நான் ஃபர்ஸ்ட் கணக்கு நடத்தையிலே சொல்லிட்டேன், எல்லா ரியல் நம்பருமே ரேஷனல் நம்பர் தான். மைண்டில் ஸ்டோர் பண்ணு, பொறுமையாக தான் சொல்கிறேன். அப்போ இதை நான் ரியல் நம்பர் எடுத்துட்டாலும் சரி, ஏன்னா ஏ பை 1ன்னு எழுதலாம், பி பை 1ன்னு எழுதலாம், சி பை 1 கீழே 1ன்னு எழுதலாம்டாமா. கீழே 1ன்னு எழுதுகிற ஃபார்மேட்டில் வர்ற நம்பர் ஃபுல்லாக ரேஷனல் நம்பர் தான். கீழே 1ன்னு எழுதுகிற நம்பர் ஃபுல்லாக ரேஷனல் நம்பர் தான். கீழே 0 வந்துச்சுன்னா நாட் டிஃபைன் ஆயிரும், அது எழுத முடியாது. அப்போ ஏபிசின்ற ரியல் நம்பர் எழுதலாம் சரி, ரேஷனல் நம்பர் எழுதலாம் சரி. அப்போ இந்த கூட்டி கழிச்சிட்டா 2 நம்பர் வருது. அந்த 2 நம்பருமே என்னன்னு தெரியலையா? ஏசி அது எதில் இருக்குது? ரேஷனல் நம்பர் தான் இருக்குது. அப்போ விச் இஸ் அப்படின்னு எழுதிடலாம். விச் இஸ் ரேஷனல். புரியுதான்னு பார்த்துக்க, அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை, சின்ன கணக்கு தான். Find 2 irrational numbers such that their sum is rational number ன்னு சொல்லியிருக்கு. sum is rational number ன்னு சொல்லியிருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. இப்போ நான் வந்து சொல்யூஷன் போடுறேன். லெட் அம்மா பார்த்துக்கடா, ஏ பிளஸ் பி ரூட் 2 அண்டு இல்லை கமா ஏ மைனஸ் பி ரூட் 2 இஸ் எ இர்ரேஷனல் நம்பர்னு எடுக்கிறேன். இது இர்ரேஷனல் நம்பர் தான். ஆனால் ஏபி அப்படின்னு எழுதியிருக்கோம்ல 2 நம்பரு, டேய் ஏபின்னு எழுதியிருக்கோம்ல, அது 2 என்ன நம்பரு? ரியல் நம்பர்னு சொல்லலாம், அல்லது என்ன சொல்லிக்கலாம்? ரேஷனல் நம்பர்னு சொல்லிக்கலாம். சரியா? கொஞ்சம் கவனிடா டேய். அப்போ 2 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கேன், அவன் 2ஐயும் சம் பண்ண சொல்லியிருக்கான். ஃபஸ்ட்டு ஒன்று சம் பண்ணணும்னா கூட்டுங்கள் அப்படின்னு அர்த்தம், அப்படித்தானே? இதை விட்டுட்டேன், ரூட் 2வாடா, ரூட் 2 ப்ளஸ்ஸு ஏ மைனஸ் பி ரூட் 2. தம்பி இது 2ஐயும் அடித்து விட்டேன். அப்போ என்ன வருது ஆன்சரு? சொல்லு. 2a அப்படித்தானே? ஏ ப்ளஸ் ஏ 2a. அப்போ கீழே பை 1ன்னு போட்டுக்கலாம். இது எதுக்குள்ளே இருக்கும்? ரேஷனல் நம்பருக்குள்ளே தான் இருக்கும். பிலாங்ஸ் டு என்ன தான்? கியூ. சிம்பிளாக சென்டென்ஸ் எழுதாமல் எழுதிட்டேன், புரிஞ்சுக்கோ. கூட்டுனா சொல்லிட்டான். சரி, ப்ராடக்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் அப்படின்னா பெருக்கல். ஏ ப்ளஸ் பி ரூட் 2 ஏ மைனஸ் பி ரூட் 2 ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம், இப்படி தானே? சரி, அப்போ ஏ ஸ்கொயர் எழுதிடுவேன், மைனஸ் பி ஸ்கொயர் எழுதிடுவேன். அது என்ன மாறிடுச்சு? ரூட்டு போயிடுச்சுல. அப்போ ரெண்டுமே என்னதான்? ரேஷனல் நம்பர் தான். பிலாங்ஸ் டு என்னதான்? கியூ. புரியுதான்னு பாரு. சரி, 5. டேய் கவனி, டேய் தம்பி 5 வி நோ தட்னு எழுதுறேன். டேய் வி நோ தட்னா என்னடா அர்த்தம்? நமக்கு தெரிஞ்சது என்ன தெரியும் அப்படின்னா 1/2 இருக்கு, 1/2 ஸ்கொயர்ன்னு இருக்கு, சரியா? 1/2 கியூப்னு இருக்கு, 1/2 பவர் 4 இருக்கு, இப்படி போயிட்டே இருக்கு.
எக்ஸாக்ட்லி. இப்படி போயிட்டே இருந்து 1/2 இருக்கு, 1/2 1001 இருக்கு, 1/2 999 இருக்கு. சரியா? 1/2 1002 இருக்கு. இப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்க சொல்றத, புரிஞ்சுக்கோ. இப்படி போயிட்டே இருக்கு. இது இடையில உள்ளதை எழுதியிருக்கேன் உனக்கு. கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்னா, அந்த உள்ள இன்சர்ட் பண்ண போறேன் சிம்பிள். லெஸ் தானா கிரேட்டர் தானு உள்ள இன்சர்ட் பண்ணணும். ஒண்ணுக்கு ஒண்ணு கம்பேர் பண்ணி சொல்ல இல்லை. எப்படி மாறி மாறிலாம் வராது, ஒரே மாதிரி தான் வரும். இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு, இதை விட இது பெருசு. சரியான்னு பாரு. தெரியுதா தெரியலையா? 1/2 ஒரு நம்பர் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இது 0.5. இது எடுத்தீங்கன்னா கம்மியா வரும். ஏன்னா கீழே நம்பர் பெருசா பெருசா என்ன ஆகிட்டே இருக்கும். ஆமா, குறைஞ்சிட்டே வரும்ல. வேல்யூ என்ன ஆகும்? தெரியுதா தெரியலையா சொல்றது? அதை வச்சு நான் அந்த சிம்பிள் போட்டிருக்கேன். ஓப்பன் சைடில் உள்ளது பெருசு. தெரியுதா ஹரி? அப்ப அடுத்தடுத்து என்ன ஆகிட்டே இருக்கு? ஸ்மாலஸ்ட் ஆகிட்டே இருக்கு. அவன் என்ன கேட்கிறான்னு பாரு. இதுக்கு அடுத்து ஸ்மாலஸ்ட் என்னமோ கேட்டிருக்கான் பாரு. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட். இதுக்கு அடுத்து தானே. அப்ப இதுதான் ஸ்மாலஸ்ட். தெரியுதா சொல்றது? therefore ஸ்மாலஸ்ட், ஸ்மாலரா ஸ்மாலஸ்ட் சொன்னாலும் சரி, ஸ்மாலஸ்ட் நம்பர் 1/2100 is 1001 இல்லையா? சிம்பிள் எழுதிரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி எழுதிரு. புரியுதான் பார் கணக்கு. அவ்வளோதான். ஆமாப்பா.